இருந்த நவ கஞ்சியும் கீழே ஊற்றிவிட்டீங்க. நான் இனிமே என்னத்த பண்ணுவேன் நான்? சரி போய் உள்ளார உட்காருங்க, நான் போய் கடனாவது எங்கேயாச்சும் கேட்டு வாங்கிட்டு வரேன். அந்த குச்சி போட்டவர் வேற காசு கொடுக்க மாட்டான். 3 நாள் கழிச்சு தான் என்னை வர சொன்னான். இப்பயே போய் கேட்டால் என்னத்த சொல்லுவான்னு தெரியல. பசியும் பட்டினியுமா எத்தனை நாள் தான் தாங்கிறது? கொஞ்ச நேரம் பொறுமையாக இருந்திருந்தா இந்த நிலைமையே தேவையில்லை. கண்ணுலாம் ஒரு மாதிரி சொருவுது. என்னத்த நான் பண்ணுவேன்? அதே அந்த மாலா கொடுத்த அரிசியை வச்சு நான் கஞ்சி காசினேன், அதையும் இப்போ ஊற்றிக்கிச்சு. சரி போய் உள்ளார உக்காருங்க, நான் போய் அந்த ஆள்கிட்டையாவது 4 காசு கேட்டு வாங்கிட்டு வரேன். நான் என்ன பண்ணுவேன் நான்? போங்க போய் உள்ளார உக்காருங்க பத்திரமா. அடுப்பு வேற இன்னைக்குன்னு பார்த்து எரிஞ்சு தொலைய மாட்டேங்குது. அண்ணி வேற வந்தா கத்துவாங்க. பிள்ளைங்க வேற எந்திரிச்சா பசிக்குதுன்னு சொல்லுமே, என்னதான் பண்றது? மஞ்சு பாலை காய்ச்சிக்கிட்டு குழந்தைங்களை பார்த்துக்கிட்டு வெளியவே உட்காந்துருந்தா. தங்கங்களா எந்திரிங்கடா, பாலை குடிச்சிட்டு படுத்துக்கோங்க. அப்புறம் மாமா வந்தா திட்டுவாங்க. எந்திரிங்கடா தங்கங்களா. அப்புறம் வந்த உடனே உங்களுக்காக மாமா நிறைய பொம்மைகள் வாங்கிட்டாங்க. டேய் சின்ன பையா எந்திரடா. தங்கம் எந்திரடா கண்ணு. மேகம் அந்த பக்கம். ஆமா ஆமா, உனக்கும் பொறுப்புகள் அதிகமாயிடுச்சு. உன் தங்கச்சி மஞ்சுக்கு குழந்தை பிறந்திருக்காமே, அந்த குடிகார பயலுக்கு பாரு, போய் போய் 2 பெண் குழந்தைகளை அந்த ஆண்டவன் கொடுத்துருக்கான். அந்த ஆண்டவன் எப்பயுமே நல்லவங்களை தாண்டா சுயங்கும். நீ மனசு கலர விட்டுறத கார்மேகம், உன்னை என்னைக்குமே கடவுள் கைவிட மாட்டாரு. எப்படிதான் அந்த மஞ்சுவும் அந்த 2 பெண் குழந்தைகளையும் கரை. சரி டிவி பார்த்தது போதும். அம்மா வர்றதுக்குள்ள வீடெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சிடலாம். சரியா? எந்திரா ராஜு, நீ இந்த வாசலெல்லாம் கூட்டுடா. நான் போய் நம்ம ஸ்கூலுக்கு போகிறதுக்கு பேகெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அந்த கொஞ்சம் ஜாமானையும் விளக்கிட்டு வந்துடுறேன். சரியா? இருந்த நாவக்காந்து ஊற்றிப்பிட்டீங்களாமே. ஊரெல்லாம் அதே பேச்சு தான். அவள் என்ன பண்ணுவா? கடனை உடனே வாங்கி உங்களை காப்பாத்துறா. சரி வாசலையும் கூட்ட வேணாம், ஒன்றையும் கூட்ட வேணாம். நீங்கள் சீக்கிரமாக ஏஞ்சி ஸ்கூலுக்கு கிளம்புங்க. அந்த பள்ளிக்கூடத்துலையாவது காலையிலையும் மதியானமும் ஏதோ நான் உணவு போடுறாங்க, அதையாவது போய் சாப்பிட்டு வாங்க. கிளம்புங்க, நான் பேசிக்கிறேன். அத்தை, ஏற்கனவே அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை அத்தை. எங்களால தான் அந்த கஞ்சியும் ஊத்திடுச்சு. இப்போ அம்மா கடன் வாங்க போயிருக்காங்க. சரி வீடு, கவலைப்படாதீங்கடா. உங்க அம்மா ரொம்ப நல்லவ. கடனை உடனே வாங்கினாலும் ரொம்ப நியாயமா இருப்பா. நல்லவங்களை தெய்வம் எப்பயும் கைவிடாது. சரிங்க அத்தை, நாங்க ஸ்கூலுக்கு போறோம். அம்மாவுக்கு சேர்த்து சாப்பாடு வாங்கிட்டு வரோம் அத்தை. மதியானம் அத்தை பத்திரமா பாத்துக்குங்க அத்தை. என்னத்த பண்ணுறது? புள்ளிகளும் 2 தங்கமான புள்ளிவ. மீனாவும் ரொம்ப நல்லவ. ஒண்டி கட்டையா அவளும் எவ்வளோதான் கஷ்டப்படுவா. என்ன மீனா இந்த பக்கம் வந்திருக்க? எதுவும் வேலையா வந்தியா, இல்ல லீவா இன்னைக்கு? ஏன் வண்டிக்கு போகலையா விரவு எடுத்துக்கிட்டு? சரி சரி, என்ன விஷயம்னு சொல்லு. எனக்கும் நேரம் ஆகுது, நானும் வண்டிக்கு போகணும். சம்பளம் கூட கொடுக்குற வேலை இல்லையே, இன்னும் 3 நாள் ஆகுமே. ஏற்கனவே வாங்க கடனுக்கே இன்னும் நீ வட்டி கட்டலை, தெரியுமில்ல உனக்கு? அதை எப்போ கட்ட போறேன்னு தெரியல. சரி, நம்ம வண்டியில தானே வேலை செய்யறேன்னு நானும் எதுவும் கேட்கல. ஐயா அது எப்படியாவது கொடுத்துருவோங்க ஐயா. என் மேல நம்பிக்கை வையுங்க ஐயா. நான் எங்கங்க ஐயா போவேன் உங்களை விட்டு? ஐயா இப்பவும் ஒரு 2000 பணம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஐயா. வீட்டில் கஞ்சி காசை கூட நான் அரிசி இல்லையா. நான் எப்படியாவது விரவு தூக்கி உங்களுக்கு உங்கள் கடன் எல்லாத்தையும் அடைச்சிட்றேன் ஐயா. பச்சை புள்ளியுள்ள வீட்டில் வச்சுக்கிட்டு ஒன்றுமே பண்ண முடியல ஐயா. அதுவும் சாப்பிட்ற வயசாயிடுச்சு. என்னத்தை பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல ஐயா. இனிமே ஒரு சுமைக்கு 2 சுமையாக எடுத்துகிட்டு வந்து உங்கள் மண்டியில் விரவ சேர்க்குற ஐயா. ஒரு 2000 மட்டும் கடனாக கொடுங்க ஐயா. என் பிள்ளைங்க முகத்துக்காக கொடுங்க ஐயா. சரி சரி, ஒன்றும் கவலைப்படாத. நீ என்ன பண்ணுவ ஒண்டி கட்டையா? ஏதோ புருஷன் போட்டான், அன்னையிலேருந்து நீயும் புள்ளிவுல காப்பாத்துறதுக்கு ரொம்பவும் தான் கஷ்டப்படுற. சரிம்மா, நீ என் தங்கச்சி மாதிரி, உனக்கு செய்யாமல் யாருக்கு செய்ய போற? 2000 ரூபா நீ வாங்கிட்டு போ, பிள்ளைங்களுக்காக நான் கொடுக்குறேன். சரியா? ரொம்ப நன்றிங்க ஐயா. நீங்கள் செய்கிற மாதிரி உதவியை யாரும் செய்ய முடியாது. ரொம்ப நன்றிங்க ஐயா. என் பிள்ளைங்களுக்காக இந்த காசை கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் ஐயா. சரிம்மா, நம்ம விமலா கிட்ட காசை கொடுத்து அமுச்சு விட்றேன், நீ வாங்கி செலவு பாரு. என்னடி மீனா, ஐயா கடன் கொடுத்தாரா? ரொம்ப நல்ல மனுஷன்தான். ஏதோ கேட்குறப்பெல்லாம் கொடுக்குறாரு நமக்கு. அவருன்னு வச்சு கொடுக்குறாரு. இதே வேற ஒருத்தனா இருந்தா? ஆமாக்கா, அவருன்னு வச்சு தான் நான் கேட்டதும் கொடுத்தாரு.
இது ஏற்கனவே கடன் கட்டாம இருக்கு. ஆனா என்னை நம்பி என் பிள்ளைங்களுக்காக கொடுத்துருக்காருக்கா. அவருக்கு என்னைக்கே நன்றியோட இருக்கணும். ஒரு சுமைக்கு 2 சுமையா தூக்கிட்டு போய் சேர்க்கணும். என்னத்த பண்றது, சேர்த்து தானே ஆகணும். பிள்ளைங்களை பெற்றுவிட்டோமே. இன்னைக்கு சின்ன பையலுக்கு பிறந்த நாளுக்கா. அதுக்கு தான் சரி கஞ்சி கூட இல்லையே காலையில ஊத்திவிட்டானேன்னு தான் போய் ஒரு 2000 ரூபா பணத்தை வாங்கிட்டு வந்தேன். ஏதோ ஒரு கீஞ்சி துணி என்னாச்சும் எடுத்து கொடுப்போம் பிள்ளைகளுக்கு. கீஞ்சி போன பேகை எடுத்துட்டு போகுதுவ, அதை தச்சுனாச்சும் கொடுக்கணுக்கா. காலில் போடுறதுக்கு ஒரு செருப்பு இல்லைக்கா பிள்ளைகளுக்கு. அதெல்லாம் மனசில் வச்சுதாக்கா ஒரு 2000 ரூபா வாங்கிட்டு வந்தேன். என்ன பண்ணுறது. கவலைப்படாதடி மீனா, உனக்கு பிறந்த புள்ளிவ 2ம் தங்கமான புள்ளிவ. காலையில் கூடயும் ஸ்கூலுக்கு போகும்போது நான் அம்மாவுக்காக மதிய சோறு எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு போச்சுவ. ஆமாங்க்கா, அந்த ஸ்கூலில் போடுற சோறில் தான் என் புள்ளிவ இன்ன வரையும் உயிரோடையே இருக்கு. இல்லைனா என்னைக்கே போயிருக்கும். எனக்கு ஒரு மாதிரியா இருக்குக்கா. இன்ன வரைக்கும் என் புள்ளிவ எதுவுமே கேட்டதில்லக்கா. அது வேணும் இது வேணும்னு எதையும் ஆசைப்பட்டு கேட்காதுவ. நிலைமைய புரிஞ்சு நடந்துக்கும்க்கா. இப்போ கூட பாரு, அந்த பெரிய பையலுக்கு அந்த பை கீஞ்சு போயிருக்கு. ஆனால் நான் என்கிட்ட சொன்னால் கவலைப்படுவேன்னு சொல்லவே மாட்டாங்க்கா. அதனால தான் போய் 2000 ரூபா கடன் வாங்கிட்டு வந்தேன். என்ன பண்ணுறதுன்னு. சரி விடு மீனா, கவலைப்படாத. நீ போய் இந்த பழம் பூ எல்லாத்தையும் எடுத்து வச்சு சாமி கும்பிட்றதுக்கு ரெடி பண்ணு. புளியோ வர நேரம் ஆச்சு, வந்ததும் சாப்பிடும், பசியில் இருக்கும். தெய்வமே, நான் உன்னைய தான் முழுசாக நம்பியிருக்கேன். எப்படியாவது என் குடும்பத்தை முன்னுக்கு கொண்டு வந்துடணும்டா சாமி. ஆடம்பர வாழ்க்கைக்கு நாங்கள் ஆசைப்படலை. ஏதோ கஞ்சி எங்களுக்கு நினைவு இல்லாமல் கிடைச்சா போதும். அந்த கஞ்சி கொடுத்தாவது என் புள்ளிகளை நான் காப்பாற்றிடுவேன். என் உடம்பு தெம்ப மட்டும் குடியா. அப்போ தான் என் புள்ளிகளுக்கு ஒரு துணையாவது இருக்கும். நான் மட்டும் இல்லைனா என் புள்ளிகளோட கெதியை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. எப்படியாவது அதுகளை படிக்க வச்சு ஒரு பெரிய நிலைமைக்கு கொண்டு வந்துடுவோன்ற நம்பிக்கை மட்டும் எனக்கு இருக்குது. என் உடம்புல மூச்சு இருக்க வரையும் என் புள்ளிகளுக்காக நான் எது வேணா செய்வேன். நீ தான் துணையாக இருந்து அந்த தெம்பை எனக்கு கொடுக்கணும். தங்கங்களா, வாங்கடா. சின்ன கண்ணு, உனக்கு இன்னைக்கு பிறந்த நாள் இல்ல, அதனால தான் அம்மா இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். வாங்க வந்து சாப்பிடுங்க. உங்களுக்கு புது பேக் எல்லாம் வாங்கிடலாம். வாடா தங்கம். அம்மா, நாமளே ரொம்ப கஷ்டத்துல இருக்கோம்மா. எதுக்குமா இதெல்லாம் கொண்டாடிக்கிட்டு? நீங்க ஏமா ரொம்ப கஷ்டப்படுறீங்க? அம்மா, நம்ம ராஜுவ எல்லாரும் கிண்டல் பண்றாங்கம்மா. ஓட்ட பேக், கீஞ்ச பேக், மஞ்ச பை இப்படிலாம் சொல்லி அசிங்கப்படுத்துறாங்கம்மா. தங்கம், இதுக்கெல்லாம் கவலைப்படக்கூடாது சாமி. அம்மா இன்னைக்கு உங்க 2 பேத்துக்கும் புது பேகு புது ட்ரெஸ்லாம் எடுத்து தரேன், சரியா? வாங்கம்மா வாங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ அனைத்து பொருளும் நம்ம கடையில் இருக்குமா. பேகு, புது புது ட்ரெஸ்ஸு எல்லாமே இருக்கு. வாங்க, உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, நான் எடுத்து தரேன். கம்மியான விலை தாம்மா. அண்ணே, என் பிள்ளைங்களுக்கு 2 பேக் வாங்கணுண்ணே. நல்லா உழைக்கிற மாதிரி திடமான பேக்காக பார்த்து ஒரு 2 பேக் கொடுங்க. ஸ்கூல் பேக் தானே, பார்த்து கொடுங்க. அம்மா, அந்த ப்ளூ கலர் பேக்கே வாங்கிக்கலாமா? ரொம்ப அழகா இருக்கு. புக்கு நோட்டு வைக்கிறதுக்கு தாராளமா இருக்குமா. வாங்கம்மா. அண்ணே, அந்த 2 ப்ளூ கலர் பேக்கையும் அந்த வெள்ளை சட்டை அப்புறம் அந்த பொடி கலர் சட்டையும் எடுங்கண்ணே. என் பிள்ளைங்களுக்கு போட்டால் ரொம்ப அழகா இருக்கும். பார்த்து சொல்லுங்கண்ணே. அதெல்லாம் எப்பயுமே நம்ம கடையில் குறைஞ்ச விலை தாம்மா. அந்த 2 பேகு, அந்த 2 சட்டை, அவ்வளோதானே. 2 பேகுக்கும் 400 ரூபா, அந்த சட்டை 2 சேர்த்து 100 ரூபாம்மா. மொத்தம் 500 ரூபா. அதிகமாக வேணாம், அதை மட்டும் கொடுத்துட்டு வாங்கிட்டு போ. தங்கம், பார்த்து பத்திரமா ஸ்கூலுக்கு போயிட்டு வரணும், சரியா? ஆளுக்கு 1 ரூபா பேக்கில் வச்சுருக்கேன். எடுத்து ஏதாவது வாங்கி சாப்பிடுங்க. பார்த்து போயிட்டு வாங்க. இந்த மாதிரி ஸ்டோரிஸை நீங்கள் கேட்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.